முருகன் பக்தர்கள் மாநாடு தான் நடத்துறீங்க. இதுல பக்தி மட்டும்தான் பேசணுமே தவிர, அரசியல் பேசக்கூடாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி பர்மிஷன் குடுத்த உடனே, அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதன்படி நடக்கிறோம் அப்படின்னு சொன்ன இந்த சங்கி கூட்டம், மாநாட்டில் நிறைவேற்றிய 6 தீர்மானங்கள் என்ன அப்படின்னு பாருங்களேன். முதல், திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும். இதற்கு தெளிவாக முன்பு கொடுக்கப்பட்ட தீர்ப்பே இருக்கு. அதாவது மலையின் எந்த பகுதி யாருக்கு சொந்தம், நீங்க எங்க தீபம் ஏத்தலாம் அப்படிங்கிறது தெளிவா அந்த நீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. அதை மீறி இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கு இந்த சங்கி கூட்டம். இரண்டாவது, பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கு பாராட்டு. பெஹல்காம் தாக்குதலுக்கும் ஆபரேஷன் சிந்தூருக்கும் முருக பக்தருக்கும் என்னடா சம்பந்தம்? எதுக்கு அரசியல் பேசுறீங்க இந்த மேடையில? மூன்றாவது, திருப்பரங்குன்றம் மலை குமரனுக்கே சொந்தம் என முருகன் மலைகளை காக்க வேண்டும். திருப்பரங்குன்றம் மலையில எந்தெந்த பகுதி யாருக்கு சொந்தம்னு ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. இதுல முருகனுக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? முருகன் என்ன உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்து வச்சிருக்கிறாரா? 4, தமிழகத்தில் உள்ள கோவில்களில் இருந்து இந்து சமய அறநிலைத்துறையை வெளியேற்ற வேண்டும். இது யாரோட அஜெண்டா? இதுக்கும் முருக பக்தர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இந்து அறநிலையத்துறையை வெளியேற்றிட்டு இந்த இந்து கோவில்கள் எல்லாம் யார் கட்டுப்பாட்டுல கொண்டு வர போறீங்க? RSS கட்டுப்பாடுலையா? நாக்பூர் கட்டுப்பாடுலையா? அப்ப ஏன் அரசியல் பேசுறீங்க? 5வது தீர்மானம், தேர்தலில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும். யாருக்கு வாக்கு வங்கியை நிரூபிக்கணும்? இந்துக்கள் ஒற்றுமையா வாக்கு வங்கியை ஏற்படுத்தி அந்த வாக்குகளை யாருக்கு போடணும்? 6வது, சஷ்டி தினத்தன்று சஷ்டி கவசத்தை ஒன்று சேர்ந்து பாட வேண்டும். இப்பவும் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு வீட்லயும் காலையில எழுந்த உடனே கந்த சஷ்டி கவசம் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நீங்க தனியா வந்து பக்திய பத்தி எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம். இப்படி ஒவ்வொரு தீர்மானமும் பாத்தீங்கன்னா அரசியல் அடிப்படையில அரசியல் உள்நோக்கத்தோட இங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே ஒரு பிளவுவாதத்தை ஏற்படுத்தி இந்து ஓட்ஸ போலரைஸ் பண்ணி அரசியல் அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அரசியல் உள்நோக்கத்தோட இந்த மாநாட நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிய வருது. சங்கிகளை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய உணர்வுகளையும் மதிக்கிறது கிடையாது, நீதிமன்றத்தையும் மதிக்கிறது கிடையாது. ராஜா பாணியில நீதிமன்றமாவது டேஷ் ஆகுது அப்படின்னு இவர்களுடைய அரசியல் அஜெண்டாவுக்காக இந்த மாநாட்டை பயன்படுத்தி இருக்கிறாங்க. நீதிமன்றம் சூமோட்டோவா வந்து எத்தனையோ வழக்குகள்ல வாழ்க்கையே அட்வைஸ் பண்றாங்க. இந்த விஷயத்துல நீதிமன்றம் சம்பந்தப்பட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகுது?